அருணின் மர்மமான காட்டுப் பயணம். ஒரு காலத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் புதிய இடங்களைப் பார்ப்பதிலும் சாகசங்களில் ஈடுபடுவதிலும் ஆர்வம் கொண்டவன். ஒரு நாள் அவன் கிராமத்தின் அருகே உள்ள மர்மமான காடு பற்றி கேள்விப்பட்டான். அந்தக் காட்டில் புதையல் மறைந்திருப்பதாக பெரியவர்கள் சொல்வார்கள். யாரும் அந்த காடுக்குள் செல்லத் துணிந்ததில்லை. ஏனெனில் அங்கு விலங்குகளும் மர்மமான ஒலிகளும் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அருண் தைரியமாக பையை சுமந்து தண்ணீர், சிறு உணவு, ஒரு சிறிய விளக்கேந்தி எடுத்து காட்டுக்குள் சென்றான். அவன் நடந்தபோது பறவைகள் கீச்சு, விலங்குகளின் சத்தம், இலைகள் சலசலப்பு அனைத்தும் அவனை சுவாரஸ்யமாக உணர வைத்தன. சிறிது நேரத்தில் ஒரு பழைய குகைக்குள் அவன் சென்றான். குகையின் சுவரில் பழமையான ஓவியங்கள் இருந்தன. அந்த ஓவியங்கள் வழியை சுட்டிக்காட்டின. அவன் அந்த அடையாளங்களைப் பின்பற்றி சென்றான். திடீரென்று ஒரு பெரிய கல்லறை கதவு முன் வந்தது. அதில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள், "உண்மை பேசுபவர்க்கே இந்த கதவு திறக்கும்" என்று எழுதப்பட்டிருந்தது. அருண் உடனே நினைத்தான், "நான் எப்போதும் நேர்மையாகவே இருப்பேன். அதுவே என் வலிமை." அவன் தன் பெயரை, தன் உண்மையைச் சொல்ல கதவு மெதுவாக திறந்து கொண்டது. உள்ளே ஒரு ஒளி மின்னியது. அதில் தங்க நாணயங்களும் முத்து, வைரங்களும் இருந்தன. ஆனால் அருண் அந்த புதையலை எடுக்கவில்லை. அவன் நினைத்தான், "இது பேராசையால் வந்ததல்ல. உண்மை, தைரியம்தான் என் உண்மையான புதையல்." அவனது மனதில் பெருமை, மகிழ்ச்சி நிறைந்தது. இறுதியில் அவன் கிராமத்துக்குத் திரும்பி தனது அனுபவத்தைச் சொன்னான். அந்த நாளிலிருந்து எல்லோரும் தைரியமும் உண்மையும்தான் பெரிய செல்வம் என்பதை உணர்ந்தார்கள். மோரல்: தைரியமும் உண்மையும் இருந்தால் எந்த சாகசத்தையும் வெல்லலாம்.